Hi all, good morning. நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் 1 வீக்குக்கான பில்ஸ் பால்சி ஃபுட் டயட் சார்ட் தான் நான் போட்டிருக்கேன். மேபி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் those who are suffering right now. டிசைன் பண்ணியிருக்க இந்த ஃபுட் சார்ட்டு நம்மளோட பில்ஸ் பால்சி ஹெல்த்துக்காக மட்டும்தான். இட்ஸ் ஸ்பெசிஃபைட் ஒன்லி ஃபார் ஃபாஸ்ட் ரெக்கவரி ஃப்ரம் த பில்ஸ் பால்சி. புரியுதா? ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். பால்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பட்டன் டேப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டயட் பிளானை எப்படி பிரிச்சிருக்கேன்னா 7 days ப்ளஸ் மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மிட் டே மார்னிங் ஸ்நாக்கு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்கு, டின்னரு, பிஃபோர் பெட் என்னெல்லாம் சாப்பிடணும்னு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ப்ளஸ் இங்கே ரிமார்க்ஸ்ன்னு ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த த்ரூ அவுட் த டே நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோமா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த ரிமார்க்ஸ். நீங்கள் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, பண்ணலன்னா இல்லைனோ, இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சைன் கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங்கு மண்டே வார்ம் வாட்டர் வித் லெமன் சோக்டு ஆல்மண்ட்ஸ். காலையில் எழுந்தோன்னா வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வித் சாம்பார் அண்ட் கோகோனட் சட்னி. யூனோ ஆல்ரெடி கோகோனட் வந்து ரிச் இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இதோ நம்மளோட நர்வ்ஸை வந்து சூப்பராக வந்து கியூர் பண்ணி தரும். நெக்ஸ்ட் கோவா. as usual கோவா அண்ட் பப்பாயா இஸ் ரிச் இன் விட்டமின் சி. இந்த டைமில் பெல்ஸ் பால்சி டைமில் நம்மளுக்கு டைஜஷன் கூட நல்லா சரியா ஆகாது. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த பப்பாயா கோவா வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லஞ்சுக்கு ரைஸு, ரசம், ஸ்பினாச் பொரியல், எனி கீரை பொரியல் வித் கர்ட் ரைஸ். வை கர்ட் ரைஸ் ஆல் டே? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா நாளும் வந்து கேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். எல்லா நாளுமே கேர்டை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். வைனா கேர்ட் இஸ் ரிச் இன் ப்ரோபயோட்டிக்ஸ். இது நம்மளோட கட் ஹெல்த், அதாவது நமக்கு நல்ல டைஜஷன் நடக்கும், ப்ளஸ் நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் கேர்ட் ரைஸ் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, கேர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெண்டர் கோகோனட் வாட்டர் ஆர் சுண்டல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. டெண்டர் கோகோனட் இந்த சென்ஸ் அதான் அந்த இளநீர் எடுத்துக்கோங்க. மில்லட் தோசை ஏதாச்சும் ஒரு திணை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வார்ம் மில்க், சூடான வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சொக் பண்ணி குடிச்சிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து மண்டே ஒரு டே வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதை நீங்கள் முடிச்சிங்களா இல்லையான்றது இங்கே ரீமாக்ஸ் எழுதணும். நான் கடன்னு வந்து இருக்கிற மொத்த வீக்குக்கும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஜீரா வாட்டர். நைட்டே வந்து தண்ணியில் அந்த சீரகம் ஊற வச்சிருங்க. ஸோ காலைல எழுந்து அந்த தண்ணி குடிக்கும் போது யூ வில் ஃபீல் பெட்டர். அண்ட் ஆல்சோ ராகி கஞ்சி வித் ஸ்டீம்டு பனானா. ராகி ரொம்ப நல்லது. ராகி இஸ் ரிச் இன் கால்சியம் இருக்கு, அயர்ன் இருக்கு, நெக்ஸ்ட் விட்டமின் பி இருக்கு. இது வந்து நம்மளோட நர்வ் ஹெல்த்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் பொமக்ரனேட் ஆல்சோ ரிச் இன் many vitamins and minerals. And also the rice, vegetable கூட்டு அந்த drumstick. drumstick is rich in minerals. நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. இது நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த பெல்ஸ் பால்சி டைம்ல நமக்கு சீக்கிரமா சரியாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படி சீக்கிரமா சரியாக இந்த ட்ரம்ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமா சரியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் மசாலா டீ எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஸோ பண்ணி குடிங்க. நெக்ஸ்ட் சப்பாத்தி வித் கேரட் சாலட். கேரட்டும் தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வார்ம் மில்க் வித் ஹனி. நேற்று நம்ம வந்து டர்மரிக்கோட எடுத்துக்கிட்டோம், டியூஸ்டே வந்து ஹனியோட எடுத்துக்கிறோம். Okay, next I'm coming to the Wednesday. Morning warm water with honey, again soaked almonds. Next கம்பு.
கம்பு இட்லி. பிரேக்ஃபாஸ்ட்க்கு கம்பு இட்லி வித் சாம்பார், எனி டைப் ஆஃப் சாம்பார். நெக்ஸ்ட் மிட் டே மார்னிங் ஸ்நாக்ஸ் பனானா ஆர் இன் ஆப்பிள். பனானா இல்லை ஆப்பிள் எடுத்துக்கோங்க. பனானா உங்களுக்கு தெரியும் ரிச் பொட்டாசியம், நம்மளோட மசிலை வந்து அது சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் இஸ் ரிச் இன் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்மளோட வீக்கத்தை எல்லாம் நல்லா குறைச்சி தரும் இந்த ஆப்பிள். ஸோ இதர் பனானா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைஸ், பெப்பர் ரசம், பீட்ரூட் பொரியல், கர்ட் ரைஸ். பெப்பர்ல கேப்சைசின் ஒரு கண்டென்ட் இருக்கு, பைப்ரைன் ஒரு கண்டென்ட் இருக்கு. இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வீக்கத்தையும் குறைச்சி கொடுக்கும். பீட்ரூட் ரிச் இன் நைட்ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ். அதாவது அந்த கிரீன் கிராம் சொல்லுவாங்களா, பச்சை பயிறு. எஸ், அதான். அதில் நிறைய மெக்னீஷியம் அயன் கண்டென்ட் இருக்கு, நிறைய. நெக்ஸ்ட் விட்டமின் சி கண்டென்ட், நம்மளோட விட்டமின் சி இல்லை, நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி தரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டைமில் எனர்ஜி லெவல்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணி தரவும் இந்த மூங் தாலுக்கு, அதாவது கிரீன் கிராமுக்கு சக்தி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் டெயில். இந்த தோசைலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதை நம்ம டைரக்டாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தோசை ஃபார்மில் எடுத்துக்கிட்டா இந்த பெல்ஸ் பால்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாக்ஸ் டெயிலில் மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் ஏ, பி இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நைட்டுக்கு வார்ம் மில்க் வித் டர்மரிக். நவ் கம்மிங் டு த தேர்ஸ்டே, காலைல எழுந்தோடனே இளநீர், டெண்டர் கோகோனட் வாட்டர் வித் டேட்ஸ். நெக்ஸ்ட் தோசை வித் டொமேட்டோ சட்னி. ஏன் நம்ம நிறைய டொமேட்டோ வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறோன்னா, tomatoes are rich in vitamin C and antioxidants, and also it improves our boost immunity, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது, அண்ட் ஆல்சோ வீக்கத்தை நல்லா குறைக்குது. மிட் டே மார்னிங் ஸ்நாக்கு ஆரஞ்சு ஆர் எய்தர் கோவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மத்தியானம் ரைஸ் வித் சாம்பார் வித் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், கேபேஜ் பொரியல் அண்ட் கர்ட் ரைஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், கர்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஒயிட் கேபேஜில் நிறைய விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது நம்மளோட நர்வ்ஸை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக மசாலா சாய், அதாவது அந்த மசாலா டீ வித் ஹோல் வீட் பிஸ்கெட்ஸ், கோதுமை பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்டுக்கு கம்பு அடை வித் டொமேட்டோ சட்னி அண்ட் பாயில்டு எனி பாயில்டு வெஜிடபிள்ஸ். கம்பு கூட எனி பாயில்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஃபுட் ஐட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹீல் ஆகுது, நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. வார்ம் மில்க் வித் டர்மரிக் நைட்டுக்கு. நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வித் லெமன் சோக்டு ஆல்மண்ட்ஸ். இடியாப்பம் வித் எனி வெஜ் கறி ஆர் ஆல்சோ எனி கோகோனட் மில்க் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மிட் டே மார்னிங் ஸ்நாக் பப்பாயா, பனானா. நெக்ஸ்ட் லன்ச்க்கு கார்லிக் ரசம், ட்ரம்ஸ்டிக் பொரியல், எனி கீரை மசியல். கார்லிக்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃப்ளமேஷனை சூப்பராக ரெக்கவர் பண்ணி கொடுக்குது. ட்ரம்ஸ்டிக்ஸில் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பெல்ஸ் பால்சியை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மசாலா சாய் மிட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு. நைட்டுக்கு சப்பாத்தி வித் மூங் தால், அதாவது கிரீன் கிராம் இருக்குல்ல, பச்சை பயிறு, அது குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நைட்டுக்கு குக்கும்பர் சாலட். அகெயின் குக்கும்பர் வந்து நம்மளோட உடம்போட ஹைட்ரேஷனுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அது ஆல்சோ நமக்கு அந்த வலி இருக்கும்ல, அதை வந்து நல்லா கொஞ்சம் ரிலீவ் பண்ணித்தர குக்கும்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டுக்கு அகெயின் வார்ம் மில்க் வித் ஜாக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டே சண்டே, மார்னிங் எழுந்த உடனே இளநீர் வித் டேட்ஸ். நெக்ஸ்ட் பொங்கல் வித் பெப்பர் அண்ட் ஜிஞ்சர் சட்னி. ஒய் ஜிஞ்சர்? எதுக்கு ஜிஞ்சர் சட்னி?
ஏன்னா ஜிஞ்சர் சட்னி ஜிஞ்சர்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட வலியை அது குறைக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ஃபீல் எனி ரொம்ப பெயின்னா ப்ளீஸ் நீங்கள் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் ஃபார்ம்ல எனி ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் மிட் டே மார்னிங் ஸ்நாக்கு பொமக்ரானேட் மாதுளைப்பழம். நைட்டுக்கு லஞ்சுக்கு ரசம், பெப்பர் ரசம், மிக்ஸ் வெஜிடபிள் பொரியல், எனி வெஜிடபிள் காய்கறிலாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அகெயின் கர்ட் ரைஸ். நெக்ஸ்ட்டு மிட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஸ்ப்ரவுட்டட் நூடல் ஆர் எனி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். நைட்டுக்கு திணை தோசை, ஃபாக்ஸ்டெயில் குதிரவாளி தோசை வித் டொமேட்டோ சட்னி. Tomatoes are rich in vitamin C and vitamin C and antioxidants, and also boosts our immunity system. ஸோ நெக்ஸ்ட் நைட்டுக்கு வார்ம் மில்க் வித் டர்மரிக். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நான் இங்கே எப்படி டேபிளா காலம் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கோனோ சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தோஸ் ஹூ ஆர் சஃபரிங் என்ன பெல்ஸ் பால்சி ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர். வை மீன்ஸ் நான் எனக்கு இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபுட் டைட் சார்ட் வந்து கிடைக்கல. நான் ரொம்ப சஃபர் ஆனேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி அலைன் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபுட் டைட் சார்ட் போட்டிருக்கேன். டிஸ்க்ளைமர், ஐ ஆம் நாட் அ டயட்டீஷியன் ஆர் அ நியூட்ரிஷியன். இது என்னோட ஒரு நாலேஜில் நான் போட்ட பெல்ஸ் பால்சி ஃபுட் டைட் சார்ட். ஸோ நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பண்ணணும் பண்ணலாம்ன்றதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஃபோட்டோ காப்பி வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் ஆகி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் கம்யூனிட்டி டேப்ல போடுறேன். தேங்க்யூ, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. வேறு என்ன பெல்ஸ் பால்சி ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் என்னால் முடிஞ்சது போடுறேன். பாய்.